அனைவருக்கும் வணக்கம். நாம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, மரபு தமிழ் அப்படிங்கிற டாபிக்கோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இப்ப அடுத்து சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக் தான் குடுத்திருப்பாங்க. நிறுத்தல் குறியீடுகள் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. இந்த டாபிக்லேருந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நார்மலா நம்ம இந்த குறியீடெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல சிம்பல்ஸ். இந்த கமா, அதுக்கப்புறம் செமிகோலன், அப்புறம் இது, அப்புறம் ஃபுல் ஸ்டாப், கேள்விக்குறி, ஆச்சரியக்குறி, அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒற்றை மேல்கோள் குறி அப்படின்னு சொல்லுவோம் இது. அப்புறம் இரட்டை மேல்கோள் குறி. இந்த மாதிரி சிம்பல்ஸ்லாம் நாம எங்கெங்க யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி இல்லன்னா ஒரு சென்டென்ஸ் ஒண்ணு குடுத்துட்டு, அதுல வந்து இந்த சிம்பல்ஸ கரெக்ட்டா யூஸ் பண்ண சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, "கண்ணா இங்கே வா" அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இதுல பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணான்னு முடியுது இல்லையா? இந்த இடத்துல ஆச்சரியக்குறி வந்துரும். அடுத்து இங்கே வாங்கிற இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வந்துரும். சரிங்களா? அப்ப இந்த சென்டென்ஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு 2 குறியீடுகள் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப இதிலிருந்து நமக்கு எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த 20வது கொஸ்டின் பாருங்க. அரைப்புள்ளி அமையும் இடங்கள். அரைப்புள்ளினா இந்த மாதிரி. சரிங்களா? இது எங்கெங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு கூற்றுன்னு சொல்லிட்டு கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார்ன்னு ஒரு சென்டென்ஸ் குடுத்துட்டாங்க. காரணம்னு சொல்லிட்டு கபிலர் என்ற ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிந்துள்ளன அப்படின்னு சொல்லி குடுத்திருந்தாங்க. இது ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது தான். சரிங்களா? நம்ம ஒவ்வொரு கொஸ்டினா பார்த்தோம் இல்லையா? அப்பயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நிறுத்தல் குறியீடுகள்ங்கிற அந்த டாபிக்ல இருந்து தான் வந்திருக்கு. அதே மாரி இதுக்கு அடுத்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா, நிறுத்தல் குறியீடுகள பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ஆசிரியர் புகழ்நியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். அப்படின்னு குடுத்துட்டு, இதுல வந்து எங்கெங்கெல்லாம் வந்து கால் புள்ளி வரும், அதாவது கமா எங்கெங்க வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 20, 21 இந்த 2 கொஸ்டினும் வந்து நமக்கு நிறுத்தற் குறியீடுகள்ல இருந்து கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? அடுத்த டாபிக் பார்க்கலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா, கலைச்சொற்கள். ஸோ இந்த டாபிக் தான் இப்ப எல்லாருக்குமே ஒரு சிம்ம சொப்பனமா இருக்கு. அதாவது எல்லாருக்குமே என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப விழி பிதுங்கி நிக்கிற ஒரு டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக் தான். இப்ப புதுசா படிக்கிறவங்களுக்கு இந்த டாபிக் பத்தி நான் சிம்பிளா சொல்லிர்றேன். இந்த டாபிக்லேருந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு இங்கிலீஷ் வேர்ட் குடுத்துருவாங்க. அதுக்கான தமிழ் மீனிங் கேட்பாங்க. இந்த இங்கிலீஷ் வேர்டு எப்படி இருக்கும்னா, அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம். ஸோ இந்த துறை சார்ந்த வேர்ட்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு கொஸ்டின் கூட பார்த்தோம். புவியியல பொறுத்தவரைக்கும் அட்வான்ஸ்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கேட்டிருந்தாங்க. ஸோ அத நான் காட்டுறேன். கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு. அந்த மாரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இதுல இப்ப பார்த்தீங்கன்னா, நான் மேக்ஸிமம் வந்து தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில இருக்கிற எல்லா டிக்ஷனரியும் எடுத்து பார்த்துட்டேன். ஓரளவுக்கு வந்து ஒரு 75% ஆஃப் த டிக்ஷனரி எடுத்து பார்த்துட்டேன். எல்லாமே பெருசு பெருசா தான் இருக்கு. எல்லாமே வந்து ஒரு 200 பக்கம், 300 பக்கம் அந்த மாரி தான் இருக்கு. ஸோ அது ஒண்ணொண்ணுலயுமே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வேர்ட்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம படிச்சு முடிக்கிறதுங்கிறது நடைமுறையில சாத்தியம் இல்லாத விஷயம். ஸோ இதுக்கு வேற ஏதாவது சிம்பிளா ஏதாவது பண்ண முடியுமா? அப்படின்ட்டு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் டிக்ஷனரி பார்க்கணும். தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியிலேயே இன்னும் நெறைய டிக்ஷனரி இருக்கு. ஸோ அதையும் பார்க்கணும். பார்த்துட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றேன். சப்போஸ் சரியான ஒரு வழி நமக்கு கிடைக்கலனா, தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில கலைச்சொல் பேரகராதி அப்படின்ட்டு ஒரு 14 தொகுதி இருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு தொகுதியும் ஒரு 300 பக்கம், 200 பக்கம் இருக்கு. 14 தொகுதியா குடுத்துருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, அறிவியல் இருக்கு, மருத்துவம் இருக்கு, மேலாண்மையும் இருக்கு, புவியியல் இருந்தது, தகவல் தொழில்நுட்பம் இருந்தது, தொழில்நுட்பமும் இருக்கு. இந்த சட்டம் வந்து தொகுதி 10ன்னு நெனைக்கிறேன். ஆனா அந்த அந்த பிடிஎஃப் வந்து தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில இல்ல. சரிங்களா? இப்ப நான் இதுவரைக்கும் சொன்னதே பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து 200 பக்கம், 300 பக்கம் இருக்கு. அத வந்து நம்ம படிச்சு முடிக்கிறதுங்கிறது பிராக்டிகலி இம்பாசிபிள். டெஃபினட்டா. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 5 வார்த்தை, 10 வார்த்தைன்னு படிச்சா கூட, கண்டிப்பா அவ்வளதையும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ, அதனால இந்த டாபிக்க வந்து நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டா தான் ஹேண்டில் பண்ணணும். நாம வந்து ஈகோ எடுத்துக்கிட்டு, இதில நான் 10க்கு 10 எடுத்தே காட்டுறேன் அப்படின்ட்டு, இந்த எல்லா புத்தகத்தையும் படிச்சோம்னா, அது வந்து ஒரு பெரிய முட்டாள்தனமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால இந்த டாபிக்க கொஞ்சம் நாம ஸ்மார்ட்டா தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா நானுமே இன்னும் ஃபுல்லா பார்க்கல.
நம்ம ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு டிக்ஷனரி எடுத்தோம்னா அதுவே ஒரு 300 பக்கம் 400 பக்கம் வந்துடுது. ஸோ அதில் என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கே நிறைய டைம் எடுத்துக்குது. அதனால் வந்து நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஒருவேளை எனக்கு சரியான வழி கிடைக்கலனா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் வந்து இது எல்லாத்துலேயுமே ஒரு 5 வேர்டாக டெய்லி படிச்சுக்க வேண்டியது தான். ரைட்டுங்களா? சரி, ஓகே. அப்போ இதுக்கான சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில் இருக்குது. கலைச்சொல் பேரகராதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கலைச்சொல் பேரகராதின்னு நிறைய தொகுதி கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு 14 தொகுதி இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அதுதான் இப்போதைக்கு என் கண்ணில் மாட்டியிருக்கு. பட் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேறு ஏதாவது கிடைச்சா சொல்கிறேன். அண்ட் அதேமாரி இதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. நிறுத்தற் குறியீடுகள் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸ்கூல் புக் போக நாம் என்ன புக்கு படிக்கலாம் அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்னு ஒரு புக் இருக்குது. இதுவும் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியிலே இருக்குது. நான் சொல்கிற எல்லா புத்தகமுமே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் இருக்குது. தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில் பிடிஎஃப் இருக்குது. நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்னு ஒரு புத்தகம். ஸோ குரூப் 2ல் வந்து இந்த புத்தகத்திலிருந்து தான் இந்த நிறுத்தற் குறியீடுகள் சம்மந்தமாக ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நாம் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு இந்த புக்கையும் படிச்சுக்கிட்டோம்னா தாராளமாக போதும். பட் இதுதான் வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்குது. பட் பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். அடுத்த டாபிக் பார்க்கலாமா? அடுத்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த கலைச்சொற்கள் சம்மந்தமாக நம்ம கேட்ட சில கொஷினை பார்த்துடலாம். இந்த கொஷின் பாருங்கள், இது கலைச்சொல்லேருந்து வந்தது தான். புவியியலில் அட்வான்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. புவியியலை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸுங்கிற சொல்லுக்கான மீனிங் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா புவியியல் இருக்குது. சரிங்களா? புவியியல் இருக்குது. இப்போ அதே மாதிரியே இன்னொரு கொஷின் கூட இந்த இரிகேஷன் டெக்னாலஜின்னு இருக்குது இல்லையா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு டெக்னாலஜி கீழே கொண்டு வரலாம். இரிகேஷன் டெக்னாலஜிக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருந்தாங்க. நமக்கு தொழில்நுட்பமும் இருக்குது. சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், தொழில்நுட்பமும் இருக்குது. அடுத்து அதே மாதிரியே இன்னும் சில கொஷின் கூட இருந்தது. ஸோ இந்த கொஷின் சொல்லலாம். 16 கலைச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிங்க. கிளாசியர் இதெல்லாம் வந்து புவியியலில் வரும். சரிங்களா? ஸோ இன்னும் நிறைய கொஷின்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இது அநேகமாக மேலாண்மையியலில் வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே இதுவும் மேலாண்மையியலில் தான் வரும்னு நினைக்கிறேன். மோனோபோலி கண்ட்ரோல்னு இருக்கு இல்லையா? தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. ஸோ இதெல்லாம் வந்து மேலாண்மையில் வரும். இந்த மாதிரி இன்னும் சில கொஷின்லாம் இருக்குது. இப்போதைக்கு ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த டாப்பிக்லேருந்து எப்படி கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ நாம் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். அடுத்த டாபிக் பாருங்கள். இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு நாம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எதுவும் வந்து ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக எக்ஸாம்லேயே போயிட்டு இதுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடை தேர்ந்தெடுத்தல், செய்தித்தாள், தலையங்கம், முகப்புச் செய்திகள், அரசாங்க செய்திகள், கட்டுரைகளை பற்றி வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் ஒன்று கொடுத்துருவாங்க. சரிங்களா? அவங்களே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃப்லேருந்தே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். இதுக்கு வந்து நம்ம ஸ்பெஷலாக ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதிலிருந்து கேட்டால் கொஷினை பார்த்துடலாம். இந்த கொஷின் பாருங்கள். ஆக்சுவலாக கொஷின் நம்பர் 86 to 88, 86, 87, 88ன்னு 3 கொஷினுமே இந்த டாப்பிக்லேருந்து தான் வந்துருக்கு. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டாங்க. அந்த பேராகிராஃப்லேருந்தே ஒரு 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. இந்த 86வது கொஷின், 87வது கொஷின், 88வது கொஷின், இது 3மே இந்த பேராகிராஃப்லேருந்து தான் கேட்டது. நாம் வந்து இதை ஸ்ட்ரைட்டாக போயிட்டு எக்ஸாமில் படித்து பார்த்துட்டே ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கு தனியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரியே இந்த 2 கொஷினையும் சொல்லலாம். சரிங்களா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃப்லேருந்தே ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த 100வது கொஷினும் ஒரு பேராகிராஃப் அவங்களே கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து கொஷின் கேட்டாங்க. ஸோ அப்போ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நாம் வந்து ஸ்பெஷலாக வந்து எதுவும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக எக்ஸாம்லேயே போயிட்டு அவங்க கொடுத்துருக்கிற பேராகிராஃபை பார்த்துட்டு நாம் ஆன்சர் பண்ணிடலாம். பட் இப்போ இந்த குரூப் 2வில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேராகிராஃப் கொடுத்து தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பட் அதில் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு கேட்டிருந்தாங்க. பட் எப்படி பார்த்தாலும் டெஃபினட்டாக வந்து இதுக்கு நாம் ஸ்பெஷலாக ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எக்ஸாம்லேயே போயிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அடுத்த டாபிக் பார்க்கலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஓமை தொடரின் பொருளறிதல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். இதில் இந்த ஓமை தொடர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து இன்னொரு விஷயம் மூலமா புரிய வைக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, தாமரை இலை நீர் போல அப்படின்னு சொல்லுவாங்க. தாமரை இலை நீர் போல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அட்டாச் ஆகாம இருக்கிறது. யார் கூடயும் ரொம்ப அட்டாச் ஆகக்கூடாது. கொஞ்சம் பட்டும் படாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். இப்ப நீங்க தாமரை இலையில பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து ஒட்டி இருக்காது. அது மேல அப்படியே மிதக்குற மாரியே இருக்கும். ஃபுல்லா அதுல வந்து ஒட்டி இருக்காது. ஸோ அந்த மாதிரி எதுலயுமே ஒரு பற்று இல்லாம, ரொம்ப அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுக்கு இந்த தொடர வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம சிம்பிளா பார்த்தோம்னா, எலியும் பூனையும் போல அப்படின்னு சொல்லுவாங்க. எலியும் பூனையும் போல அப்படின்னு ஒரு தொடர் ஒண்ணு இருக்கும். இப்ப இந்தியாவும் பாகிஸ்தானும் எலியும் பூனையும் மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது எதிரிகள். இப்ப எலியும் பூனையும் பார்த்தீங்கன்னா, எப்போதுமே எதிரிகளா தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த இந்த சொற்றொடர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகளா இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றதுக்கு வந்து இத யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கிணற்று தவளை போல அப்படின்னு சொல்லுவாங்க. கிணற்று தவளை போல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, வெளி உலகமே தெரியாம இருக்கிறது. சரிங்களா? இப்ப கிணற்று தவளை பார்த்தீங்கன்னா, கிணத்துல இருக்கிற தவளைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கிணறு தான் உலகம். அத பொறுத்தவரைக்கும் அந்த கிணறு தான் எல்லாமே. உலகத்திலேயே இருக்கிற பெரிய இடமே அந்த கிணறு மாரி தான் அது நெனச்சுக்கிட்டு இருக்கும். அத தாண்டி வெளில என்ன நடக்குது அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி வெளி உலகம் தெரியாம இருக்கிறவங்கள, கிணத்து தவளை மாரி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோதான் இது. அண்ட் இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்த டாபிக் மாரி தான். இது வந்து நம்ம பெருசா ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஓரளவுக்கு வந்து நம்ம கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ அதனால இத பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்ல. டெஃபினட்டா வந்து கொஞ்சம் நமக்கு யோசிக்க தெரிஞ்சா போதும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள தான் கேட்பாங்க. இப்ப தான் ஒரு 2, 3 வருஷமா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டஃப்பா கேட்குறாங்க. பட் அதுவுமே நம்ம யோசிச்சோம்னா கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்ப இதிலிருந்து கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த 3 கொஸ்டின் பாருங்க. "உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிக" அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஒரு சைடு ஃபுல்லா உவமை. இந்த சைடுல பார்த்தீங்கன்னா, பொருள். சரிங்களா? இப்ப "அலை ஓய்ந்த கடல் போல" அப்படின்னு இருக்கு. ஸோ கடல்ல அலை அடிக்கிறது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா, கடலே அமைதி ஆயிடும். சரிங்களா? அப்ப அமைதி. இது ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இல்லைங்களா? ஸோ அதனால இதோட நிறுத்திக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டினுமே வந்து உவமை தொடர பேஸ் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க. "உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல" இத்தொடரில் உயிர் சுற்று என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இதுல சடனா பவர் கட் ஆயிடுச்சு. இத வந்து நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துடலாம். "உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல் இத்தொடரில் உயிர் சுற்று என்பது என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த "உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல்" அப்படிங்கிறது உவமை தொடர். ஆனா இதுல இவங்க இதோட ஃபுல் மீனிங் கேட்காம, இதிலிருந்து இந்த வேர்ட் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? உயிர் சுற்றுங்கிற இந்த வேர்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு, அதோடைய பொருள் கேட்டிருக்காங்க. அத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, 2 டாபிக்க கலந்து கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். உவமை தொடரையும் சொல்லும் பொருளும்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா? அது 2த்தையும் கலந்து ஒரே கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு கொஸ்டின் கூட இருந்தது இதுல. இந்த குரங்கு பத்தி ஒண்ணு இருந்தது. "ஆப்பசைத்த குரங்கு போல" அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் ஒண்ணு கேட்டிருந்தாங்க. இதோ இருக்கு பாருங்க. "ஆப்பசைத்த குரங்குதனை போல" என்ற உவமை தொடர் உணர்த்தும் சரியான பொருள். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது தான். அடுத்த டாபிக் பார்க்கலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா, மரபுத் தொடரின் பொருளறிதல் அப்படின்னு ஒரு டாபிக் குடுத்துருப்பாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அந்த உவமை தொடர் மாதிரியே தான். ஒரு விஷயத்த இன்னொரு விதமா சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப கிராமத்தில இருக்க பெரியவங்கலாம் இந்த மரபுத் தொடர் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அவசர கொடுக்கைன்னு சொல்லுவாங்க. அவசர கொடுக்கைன்னா என்ன அர்த்தம்னா, யோசிக்காம செய்றது. ஒரு விஷயத்துடைய பின்விளைவுகள் என்ன வரும் அப்படின்ட்டு யோசிக்காம அத செய்றது. செஞ்சுட்டு ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிறது. ஸோ அந்த மாரி இருக்கிறது அவசர கொடுக்கை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆகாயத் தாமரை. அதாவது இல்லாத ஒண்ணு. சரிங்களா? ஆகாயத்துல தாமரை இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாரி இல்லாத ஒரு விஷயத்த பத்தி சொல்லும்போது, ஆகாயத் தாமரை அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, "எடுப்பார் கைப்பிள்ளை" அப்படின்னு ஒரு தொடர் ஒண்ணு இருக்கும். "எடுப்பார் கைப்பிள்ளை". அதாவது சொந்த புத்தி இல்லாம யார் என்ன சொன்னாலும் அத கேட்டு நடக்கிறது அப்படிங்கிற மாரி வரும்.
ஸோ இந்த மாதிரி நிறைய சொற்றொடர்கள் இருக்கும். அது கிராமத்தில் யூஸ் பண்ணுவாங்க. இதை தான் வந்து நம்ம மரபு தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதிலிருந்து கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ இந்த 22வது கொஸ்டின் பாருங்க. வேலை பிசகு எனும் மரபு தொடரின் பொருள் தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேலை பிசகுனா தீய காலம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 கொஸ்டின் கூட கேட்டிருந்தாங்க. நம்ம இன்னும் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்து இது மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிக. அடரடி படரடி அகட விகடம் ஈரொட்டு கைகூடுதல். ஸோ இதெல்லாம் வந்து மரபு தொடர். இது வந்து அதுக்கான பொருள். ஸோ மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். சரிங்களா? ஸோ அதனால் ஜஸ்ட்டு வந்து கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா பழமொழிகள் பொருளறிதல். ஸோ நமக்கு ஓமை தொடர் மரபு தொடர் பழமொழிகள் இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான். அதாவது ஒரு விஷயத்தை வேறு மாதிரி சொல்கிறது. சரிங்களா? இப்போ பழமொழிகள்னால் என்ன நமக்கு தெரியும், நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இப்போ உதாரணத்துக்கு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம மனசு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம முகத்திலேயே தெரிஞ்சிடும். நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் முகத்திலே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி வரும். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம வெளித்தோற்றத்தை வச்சு எதையும் முடிவு பண்ணக்கூடாது. மின்னுறது எல்லாமே பொண்ணாயிடாது. ஸோ வெளித்தோற்றத்தை வச்சு நம்ம எதையுமே முடிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வரும். அப்புறம் வந்து சிறு துரும்பும் பல் குத்த உதவும். ரைட்டுங்களா? அதாவது ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் அதனால் ஏதாவது ஒரு யூஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா யானைக்கும் அடி சறுக்கும் அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்கும். அது எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் ஏதாவது தோல்விகள் வரும் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இது சிம்பிள் தான். சரிங்களா? அதை பற்றி பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண ஒன்றும் இல்லை. இப்போ இதிலிருந்து நமக்கு என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ 61வது கொஷின் பாருங்கள். கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ எனும் பழமொழியின் பொருள் கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இது பார்த்தீங்கன்னா உருவத்தை வச்சு குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா? அதே மாதிரி இன்னும் சில கேள்விகளும் கேட்டிருந்தாங்க. தனிமரம் காடாதல் இந்த பழமொழியோட பொருள். அதுக்கப்புறம் இந்த 81வது கொஸ்டின் பாருங்கள். அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை இக்குறள் உணர்த்தும் பழமொழியை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பழமொழியையும் திருக்குறளையும் கம்பைன் பண்ணி கேட்டாங்க. ஒரு திருக்குறள் கொடுத்துட்டாங்க. அந்த திருக்குறளோட மீனிங்க்கு இதில் எந்த பழமொழி வந்து கொஞ்சம் ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த பழமொழியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பழமொழி 400ங்கிற புத்தகம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கூல் புக்லையும் இருக்குது. பட் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா பழமொழி 400ங்கிற புத்தகம் படிக்கணும். அதுக்கப்புறம் தமிழ் பழமொழிகள்னு ஒரு புத்தகம் இருக்குது. கே.வ. ஜெகநாதன் எழுதினது. ஸோ அந்த புத்தகமும் படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 400 பழமொழி இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம இன்னொரு கிளாஸில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து கொஸ்டின் இப்படிலாம் இதில் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள் எளிய மொழிபெயர்ப்பு. இதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான். சரிங்களா? இப்போ இதில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த பென் ட்ரைவ் பிரிண்டர் கம்ப்யூட்டர் கீபோர்டு. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் அதுக்கு வந்து அது வந்து இங்கிலீஷில் கொடுத்துட்டு தமிழ் என்னன்னு கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்க. ஆவணங்களின் தலைப்பு கோப்புகள் கடிதங்கள் மனுக்கள். ஸோ இதிலிருந்து சின்ன சின்ன வார்த்தைகளை கொடுத்துட்டு அதுக்கான அர்த்தம் கேட்பாங்க. இப்போ நம்ம ப்ரொப்போசல்னு ஒரு கொஷின் பார்த்துருப்போம். 2025 குரூப் 4ல் ப்ரொப்போசல்னு இருந்து ஒரு நிமிஷம் அதை எடுத்துக்கிறேன். இந்த 49வது கொஷின் பாருங்கள். ப்ரொப்போசல் எனும் சொல்லியிருக்கான இணையான சொல்லை தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லைங்களா? இப்போ இந்த ப்ரொப்போசலுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கோப்புகள்னு இருக்கு இல்லையா, இது கீழே வரும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து வேலைக்கு வந்ததுக்கப்புறம் தெரியும். இப்போ நான் ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கிறதுனால எனக்கு இது தெரியுது. ஸோ கோப்புகள்னால் ஒன்றும் இல்லை, ஃபைல்ஸ். இப்போ நம்ம ஆஃபீஸில் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நிறைய ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து இந்த ப்ரொப்போசலுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இது நீங்கள் சர்வீஸ் வந்ததுக்கப்புறம் தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி இன்னொரு கொஷின் கூட இதில் கேட்டிருந்தாங்க. விஷுவல் ஸ்கேனர்னு ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நடைமுறையில் யூஸ் பண்ணுற வேர்டு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இதோருக்கு பாருங்கள், விஷுவல் ஸ்கேனர்னு இருக்குது இல்லையா? இப்போ பென் ட்ரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்டுன்னு வருதுல்ல, இந்த மாதிரி ஒரு வேர்டு தான் இது விஷுவல் ஸ்கேனர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆனதுக்கப்புறம் வந்த வார்த்தைகள் இதெல்லாம். அதே மாதிரியே இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது இந்த கால் புக், ரெக்கார்ட் இஷ்யூ ரெஜிஸ்டர் இதெல்லாம் இருக்குது இல்லையா? இது வந்து உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் தான் வரும். ஆக்சுவலாக இது எல்லாமே பதிவேடு. நம்ம இதை எதில் வைக்கலாம்னா, ஒன்று கோப்புகளில் வைக்கலாம், இல்லைனா கடிதங்களில் வைக்கலாம். சரிங்களா? ஏன்னா இப்போ இந்த கால் புக்குங்கிறதெல்லாம் லெட்டரை எழுதி வைக்கிறது தான். சரிங்களா? இது வந்து நீங்கள் சர்வீஸ் வந்ததுக்கப்புறம் தெரியும். இப்போதைக்கு சும்மா பார்த்துக்கோங்க, இதுலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அடுத்த டாபிக் பார்க்கலாமா? அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு ஒரு டாபிக் ஒன்று இருக்கும். இதுலேருந்து 15 கொஷின் கேட்பாங்க. நம்ம இந்த 15 கொஷினுக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஏன்னா இது ஃபுல்லாக நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் புரிஞ்சுக்கிறதுக்கு பெருசாக எதுவும் இருக்காது. முழுக்க முழுக்க மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திருக்குறள்லேருந்து ஒரு 20 அதிகாரங்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த 20 அதிகாரமும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அறநூல் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அறநூல் தொடர்பான செய்திகள்னால் அதில் சில அறநூல்களுடைய பெயர்களை மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி. ஸோ இந்த மாதிரி சில நூல்கள் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த நூல்கள் குறித்த செய்திகளை நம்ம படிக்கணும். இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. சரிங்களா? அதை நம்ம படிச்சுக்கிட்டாலே போதும். இன்னும் சொல்லப்போனால் இந்த இந்த 7வது யூனிட்டுக்கு மட்டும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 7வது யூனிட்டுக்கு மட்டும் 10th வரைக்கும் உள்ளதை படித்தா போதும் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம 10th வரைக்கும் 10ங்கிறத விட நம்ம 12th வரைக்கும் உள்ளதை படிச்சுட்டு கொஞ்சம் அவுட் சோர்ஸும் படிச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா சில டாபிக் வந்து இதில் ஸ்கூல் புக்கில் இருக்காது. அதெல்லாம் நம்ம அவுட் சோர்ஸில் தான் படிக்கணும். ஸோ அடுத்து பாருங்கள், தமிழின் தொன்மை. இது வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்கும். தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கும். உவேசா பற்றி ஸ்கூல் புக்கில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனரை பற்றி இருக்குது, பெருஞ்சித்திரனார் பற்றி இருக்குது, ஜிபோ வீரமாமுனிவர் பற்றி இருக்கும். அதுக்கப்புறம் டிகேசி பற்றி இருக்குது, பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி இருக்கும், குன்றக்குடி அடிகளார் பற்றி கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன், கண்ணதாசன் பற்றி இருக்கும், காகிதமில்லத் பற்றி இருக்கும், தாராபாரதி பற்றியும் ஸ்கூல் புக்கில் இருக்குது, வேலுநாச்சியார் பற்றியும் இருக்குது. வேலுநாச்சியார் பற்றி பார்த்தீங்கன்னா பழைய தமிழ் புத்தகத்தில் ஃபஸ்ட் எடிஷனில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 10th சமூக அறிவியலில் இருக்கும். அதை நம்ம படிச்சுக்கிட்டோன்னா போதும். 10th, 8th, 11th இந்த 3 சமூக அறிவியல் புத்தகத்துலேயுமே இருக்கும். சாரி, 10th, 8th சமூக அறிவியல் புத்தகம், 11th வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் புக்கிலேயே இருக்குது, முடியரசன் இருக்குது, தமிழ் ஒலி இருக்குது, உருத்திரங்கண்ணனார் வந்து 11th, 12th புத்தகத்தில் இருக்கும். கீவாஜா பற்றி இருக்காதுன்னு நினைக்கிறேன், நாமக்கல் கவிஞர் பற்றி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு 2-3 அறிஞர்கள் பற்றி மட்டும் நம்ம அவுட் சோர்ஸ்லேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. அதை படித்தாலே நமக்கு தாராளமாக போதும். சரிங்களா? இப்போ ஃபைனலாக இந்த யூனிட்லேருந்து எக்ஸாம்பிள் என்னென்ன கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கொஷின் நம்பர் 10. தமிழக அரசியல் வானில் கவியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே-மில்லத் இஸ்மாயில் திகழ்கிறார். ஸோ இதை சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு காயிதே-மில்லத்துங்கிறது வந்து நமக்கு சிலபஸில் இருக்குது. சரிங்களா? இப்போ தான் பார்த்தோம். இதோருக்கு பாருங்கள், காயிதே-மில்லத்துங்கிறது சிலபஸில் இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா டிகேசி சம்மந்தமாக ஒரு கொஷின் ஒன்று கேட்டிருப்பாங்க. 11வது கொஷின் பாருங்கள், டிகே சிதம்பரநாதருடன் தொடர்பில்லாதது எது? நமக்கு டிகே சிதம்பரநாதரும் சிலபஸில் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் சில கேள்விகள் கூட இருக்குது. நான்மணிக்கடிகை பற்றிலாம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் திருக்குறள்லேருந்து. ரைட், ஓகே. இப்போ இந்த 37வது கொஷின் பாருங்கள், நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயரை சுட்டுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இப்போ நமக்கு நான்மணிக்கடிகையும் சிலபஸில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நான்மணிக்கடிகை சிலபஸில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க. மண்ணோடு ஏந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு திருக்குறள்லேருந்து 20 அதிகாரம் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா?
ஸோ இதிலேருந்து தான் அந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இன்னும் சில கேள்விகள் கூட இருக்குது, சரிங்களா? ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு இதுலேருந்து கொஷின் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு 2 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ அவ்வளோதாங்க. தமிழ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த சிலபஸையே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 கிளாஸாக பார்த்துருக்கோம், ரைட்டா? இந்த 4 கிளாஸையும் நீங்கள் தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா, இப்போ ஒரு தமிழ் புத்தகத்தை எடுத்து நீங்கள் படிச்சீங்கன்னா, அதில் எது படிக்கணும், எதை படிக்கக்கூடாதுன்னு நீங்களே முடிவு பண்ணிடலாம், சரிங்களா? ஜஸ்ட் இந்த சிலபஸை நீங்கள் வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணியிருந்தா, நீங்களாவே வந்து வேர் டு ஸ்டடி கிரியேட் பண்ணிடலாம், ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் 3ஆம் பருவம். இப்போது இதில் வந்து நம்ம எது எது படிக்கணும், எது எதெல்லாம் அவாய்ட் பண்ணலாங்கிறதுக்கு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், பாரதம் அன்றைய நாற்றாங்கால்னு வரும் இந்த யூனிட். இது படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்கணும். ஏன்னா இந்த பாட்டை எழுதுனது தாராபாரதி. நமக்கு தாராபாரதி வந்து சிலபஸில் இருக்குது, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தாராபாரதி சிலபஸில் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து நாம் படிக்கணும். அப்போ இது எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இந்த பாட்டை அப்படியே ஃபஸ்ட்டு படிச்சுங்க. மனப்பாடம் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு சும்மா ஒரு டைம் வந்து படிங்க. ஏன்னா இதிலிருந்து கேட்பாங்க. இதுலேருந்து ஏதாவது ஒரு லைனு 2 லைனை கொடுத்துட்டு அதை எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எழுதுனது தாராபாரதி, ரைட்டா? ஸோ அப்போ இதை படிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே சொல்லும் பொருள் இருக்குது பாருங்கள். இங்கே என்ன ஒரு வாய்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல, உண்மை. அதுக்கப்புறம் வந்து தேசம்னா நாடுன்னு இருக்கு இல்லையா, இதை படிக்கணும். அதுக்கப்புறம் இந்த நூல்வெளின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதை படிக்கணும். சில செய்யுள்களில் மட்டும் இந்த சொல்லி அது பாடலின் பொருள்னு இருக்கு இல்லையா, இதையும் படிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஏன்னா சில செய்யுளை பொறுத்த வரைக்கும் இந்த பாடலின் பொருளில் சில முக்கியமான விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. இதில் அந்த மாதிரி எதுவும் இல்லை, சரிங்களா? இதை கேட்கலாம், பட் கேட்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை, ஆனால் சில செய்யுளில் இருக்கும். அப்போ 6th 3rd term பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த யூனிட் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காந்தின்னு இருக்கா, இது தேவையில்லை. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸில் கவர் ஆணுச்சு, சரிங்களா? பழைய சிலபஸில் இது கவர் ஆணுச்சு. இப்போ புது சிலபஸில் இது தேவையில்லை. அடுத்து பாருங்கள் வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் பற்றி 6thலேயே இருந்திருக்கு, நான் கூட இதை கவனிக்கலை. ஸோ அப்போது வேலு நாச்சியார் நமக்கு சிலபஸில் இருக்குது, ரைட்டுங்களா? வேலு நாச்சியார் இருக்குது. அப்போ இந்த யூனிட் நம்ம படிக்கணும். இதில் என்ன ஒரு பியூட்டினா, நமக்கு சிலபஸில் பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும்னு கொடுத்துருப்பாங்க. இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ வேலு நாச்சியார் பார்த்தீங்கன்னா ஒரு விடுதலை போராட்ட வீராங்கனை, ரைட்டுங்களா? ஆனால் அவங்க வந்து தமிழ் மொழி வளர்ச்சிக்காகவோ இல்லை என்ன சொல்கிறது தமிழ் இலக்கியங்களோ அதெல்லாம் எதுவும் எழுதலாம் இல்லை. ஆனால் அவங்கள கொண்டு வந்து எப்படி இந்த தமிழ் அறிஞர்களுங்கிற இந்த லிஸ்ட்டில் வந்து நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலபஸே பார்த்தீங்கன்னா ஏதோ அவசர அவசரமாக எடுத்திருக்காங்க போல இருக்கு, அவங்க இஷ்டத்துக்கு எடுத்து போட்டாங்க அதையும். இதில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து தற்கால தமிழ் அறிஞர்கள். இந்த ஊவேசாவாக இருக்கட்டும், தேப்போ மீனாட்சி சுந்தரம், தேவநேய பாவனார், வீரமாமுனிவர், ஜி போப், இவங்களாம் வெளிநாட்டுக்காரங்க. பட் இப்போ ரீசெண்டாக இருந்தவங்க 1800 1700 அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்க தான். ஒரு 18ஆம் நூற்றாண்டு, அந்த 18ஆம் நூற்றாண்டுலேருந்து 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வச்சுங்களேன், அந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் இந்த உருத்திரங்கண்ணனார்னு இருக்கு பாருங்க, இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழைய ஆள். ஸோ சடனாக கொண்டு வந்து இவரை உள்ள வச்சுருக்காங்க. அதே மாதிரியே வேலு நாச்சியாருக்கும் தமிழுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க தமிழ்நாடு தான், ஆனால் விடுதலை போராட்ட வீராங்கனை அவங்கள கொண்டு வந்து தமிழறிஞர்களுங்கிற அந்த டாபிக் கீழே வச்சுருக்காங்க. ஸோ எப்படி இதை வச்சாங்கன்னு தெரியலை. சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணுறது, வேலை வேணால் படித்து தான் ஆகணும். ஸோ அப்போ வேலு நாச்சியார் நம்ம படிக்கணும், இந்த பாடம் படிக்கணும். அடுத்து இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே படிச்சுக்கிறது நல்லது, சரிங்களா? ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு இந்த பிழை திருத்தம்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கப்புறம் வல்லினம் மிகுமிடம் மிகாமிடம் சந்தி பிழைன்னு பார்த்தோம்ல அது. ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். அதனால் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். பொருள் இலக்கணம் அந்தளவுக்கு தேவைப்படாது, ஆனால் அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க, சரிங்களா? நான் அதெல்லாம் வந்து பின்னாடி சொல்கிறேன், இப்போதைக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பட் மேக்ஸிமம் இலக்கணத்தில் எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து இங்கே பாருங்கள், இது இப்போ தேவைப்படாது, தமிழை பொறுத்த வரைக்கும் இது தேவைப்படாது. நமக்கு வேணால் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரின்னு ஜிஎஸ்சில் இருக்குது இல்லையா, அது கீழே இந்த பாயிண்ட் தேவைப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது முக்கியம், இந்த ஒருன்னு நாம் ஒன்று பார்த்தோம் இல்லையா, உயிரெழுத்தாக இருந்தால் அதுக்கு முன்னாடி ஓர் போடணும்,
உயிர்மெய் எழுத்தாக இருந்தால் ஒரு போடணும்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அது இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஸ்கூல் புக்கை எடுத்தீங்கன்னா, சிலபஸ் இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுன்னா நீங்களாவே படிச்சிடலாம். கலைச்சொல் அறிவோம் இது நமக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ இதை படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கணும், பார்த்து பார்த்து படிக்கணும். இப்போ இந்த 4 நாளும் நீங்கள் கிளாஸை நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்களாவே இதை பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழை பொறுத்த வரைக்கும் வேர் டு ஸ்டடியை கரெக்டாக பிரித்து கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். அது வந்து மேக்சிமம் வந்து செய்யுள் பகுதியில் இருக்கும். ஆனால் அது போக உரைநடையிலையும் சில இடத்துல கொடுத்துருப்பாங்க, ஒரு சொல்ல பிரித்து காட்டியிருப்பாங்க இப்படி பிரிக்கணும்ன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி இந்த இலக்கணம் முடிஞ்சு பின்னாடி வருது இல்லையா, இந்த மொழியை ஆள்வோம், மொழித்திறன் வளர்பயிற்சி, வளரறி செயல்பாடுகள் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துலையும் சில பிரித்தெழுதுக இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி பண்ணி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் சிலபஸை நல்லா பார்த்துட்டு நீங்களாகவே ஸ்கூல் புக்கை எடுத்து சிலபஸில் என்னென்ன இருக்கோ அதை படிச்சுக்கிறது தான் நல்லது. சரிங்களா? நான் வந்து இதை ஒரு புக்கை வச்சு நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஒரு ஃபுல் புக்கை வச்சு சிலபஸ் வச்சு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு சும்மா பார்த்துங்க. இப்போ இது வந்து நம்ம படிக்க தேவையில்லை. ஓகேவா? இந்த பராபர கண்ணி தாய்மானவர்னு இருக்கு இல்லையா, இது நம்ம படிக்க தேவையில்லை. ஆனால் இதில் சொல்லும் பொருளை மட்டும் படிச்சுக்கணும். ஏன்னா சொல்லும் பொருளும் நமக்கு சிலபஸில் இருக்குது. மற்றபடி தாய்மானவர் பற்றிலாம் சிலபஸில் இல்லை. அப்போ நம்ம இதில் எதுவுமே படிக்க தேவையில்லை, சொல்லும் பொருளும் படிக்கணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், சேர்த்து எழுதுக, தம் ப்ளஸ் உயிர், இதை சேர்த்து எழுத சொல்கிறாங்க. அப்போ இது படிக்கணும். அதே மாதிரி இன்புற்று ப்ளஸ் இருக்க, இதை சேர்த்து எழுத சொல்கிறாங்க. தான் என்றுங்கிற சொல்ல பிரித்து எழுத சொல்கிறாங்க. ஸோ அடுத்த சோம்பல் என்னும் சொல்லுக்கு பொருத்தமான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ இது பாருங்கள், இது 4மே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இதெல்லாம் படிக்க தேவையில்லை. சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டாக எடுத்து சிலபஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம பார்த்து பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதனால தான் சொல்கிறேன், இதை வந்து நம்ம வேர் டு ஸ்டடியை க்ரியேட் பண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ நான் ஒரு வேளை அதை கொடுக்கணும்னு நினச்சா கூட எனக்கு கண்டிப்பாக அதுக்கு ஒரு மாதம் இல்லை 2 மாதம் டைம் ஆகிடும். ஏன்னா கண்ணாப்புனான்னு இருக்கும், அங்கேயும் இங்கேயும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த யூனிட் வந்து நமக்கு சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகலை. பராபர கண்ணிங்கிறது நமக்கு சிலபஸில் கவர் ஆகலை. தாய்மானவர் பற்றியும் சிலபஸில் இல்லை. ஆனால் இந்த யூனிட்டில் சிலபஸில் இருக்கிற சில விஷயங்கள் இருக்குது. சொல்லும் பொருளும் இருக்குது, பிரித்தெழுதுக இருக்குது, சேர்த்தெழுதுக இருக்குது. ரைட்டுங்களா? அப்போ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதே மாதிரி இது பாருங்கள், நீங்கள் நல்லவர்னு இருக்குது. இது நமக்கு சிலபஸில் கிடையாது. கலீல் கிப்ரான்லாம் சிலபஸில் இல்லை. ஆனால் சொல்லும் பொருளும் சிலபஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ அதை மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பசிப்பினி போக்கிய பாவைன்னு ஒரு யூனிட். இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் பழைய சிலபஸாக இருந்தால் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தேவை கிடையாது. அடுத்து இதுவும் தேவை கிடையாது. இப்போது இதெல்லாம் வந்து துணைப்பாடம்னு நினைக்கிறேன். இந்த துணைப்பாடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துணைப்பாடத்தை எழுதுனது யாருன்னு பாருங்கள். இந்த எழுதுனவங்க வந்து நமக்கு சிலபஸில் சில தமிழ் அறிஞர்கள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இப்போ உவேசா, தேப்போமி, ஜியுபோ, பெருஞ்சித்திரனார், தேவனைய பாவனார், பாவேந்திர பாரதிதாசன். ஸோ இந்த மாதிரி சில தமிழ் அறிஞர்கள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இவங்க யாராவது எழுதின கதையோ இல்லை ஒரு ஏதோ சம்திங், ஒரு சிறுகதை, நாவல், அதை வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம படிச்சுக்கணும். இப்போ எஸ் ராமகிருஷ்ணன்லாம் வந்து நமக்கு சிலபஸில் இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம படிக்க தேவையில்லை. அடுத்தது இலக்கணம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே படிக்கிறது தான் நல்லது. ஏன்னா அப்போ தான் நம்மளால் எக்ஸாமில் போயிட்டு தெரியாத கொஷின்லாம் கொஞ்சம் யோசித்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அப்போ இலக்கணத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கலைச்சொல் இருக்குது, இதை படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து திருக்குறள் இருக்குது. சரிங்களா? திருக்குறள் எப்படி படிக்கணுங்கிறத நான் தனியாக சொல்கிறேன். கூடிய சீக்கிரம் திருக்குறளை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், கவிமணி தேசிக விநாயகனார் நமக்கு சிலபஸில் கிடையாது. ரைட்டு தானே? ஒரு நிமிஷம் இருங்க, செக் பண்ணிப்போம். ஆமாம், தேசிக விநாயகனார் பற்றி சிலபஸில் இல்லை. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த பாட்டை படிக்க தேவையில்லை. சரிங்களா? இந்த பாடலை படிக்க தேவையில்லை. ஆனால் எப்போதும் போல் இந்த சொல்லும் பொருள் இருக்குது இல்லையா, இதை படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இதோ இதில் பாருங்கள், பிரித்து எழுதுக இருக்குது, எளிதாகும், இதை பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. பாலையெல்லாம் பிரித்து எழுதணும், எளிமை ப்ளஸ் உயிரை சேர்த்து எழுதணும், மலை ப்ளஸ் எல்லாம் சேர்த்து எழுதணும். இப்போ இந்த மாதிரி பார்த்து பார்த்தா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது வள்ளலார் பற்றி, அன்னை தெரசா பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. வள்ளலார் பற்றி நமக்கு தமிழில் வராது, ஆனால் ஜிஎஸ்ல வரும். ஸோ அதனால் இதை நம்ம படிச்சுக்கலாம்.
ஸோ அடுத்தது அணி இலக்கணமுமே நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? அணி இலக்கணம்னு இருக்கு இல்லையா? இதுலேருந்து ரெகுலராக கொஷின் கேட்குறதில்ல. பட் அப்பப்போ கேட்குறாங்க. ஆனால் இது எதுக்கு கீழே கேட்குறாங்கன்னு தான் தெரியல. ஜென்ரலாக பிடிச்சி கேட்டுடுறாங்க போல இருக்கு. ஸோ அடுத்து கலைச்சொல். சரிங்களா? அப்போ 6ஆம் வகுப்பு 3rd டெர்ம் தமிழ் புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்வளோ தான் படிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு புத்தகத்துக்கும் கண்டுபிடிச்சி படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான். விவரம் முடிஞ்சிருச்சு. புதுசாக படிக்கிறவங்க வந்து இப்போதைக்கு சிலபஸ் வச்சு ஸ்கூல் புக்கை படிச்சுக்கிட்டு இருங்க. சரிங்களா? தமிழ் படிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஸ்கூல் புக்கை படிச்சுக்கிட்டு இருங்க. நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கு கம்ப்ளீட்டாக வேற ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது இல்லையா, பொது அறிவு. இந்த பொது அறிவு பகுதியிலிருந்து ஒரு கம்ப்ளீட் வேர் டு ஸ்டடி வீடியோ ஒன்று போட போகிறோம். சரிங்களா? அதாவது இந்த பொது அறிவு பகுதியில் அறிவியல் தவிர, சரிங்களா, அறிவியல் தவிர மிச்சம் இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஸ்கூல் புக்கில் என்னென்ன யூனிட் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ, அநேகமாக அடுத்த வீடியோ அதுவாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து அநேகமாக இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் வரும். நாளைக்கு வீடியோ எதுவும் இருக்காது. நாளன்னைக்கு இல்லைனா அதுக்கு மறுநாள் வந்து இந்த பொது அறிவு பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில் என்னென்ன யூனிட்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஓவராலாக ஒரு வேர் டு ஸ்டடி வீடியோ உங்களுக்கு வந்துடும். சரிங்களா?